டியர் ஃப்ரெண்ட், நான் ஏதோ கேசவர்த்தினி ஆயில் செய்கிறதற்கு கேசவர்த்தினி எல்லாம் செம்பருத்தி கேசவர்த்தினி இதை அடித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். மிக்சி ஜாரில் கத்தாழை அடித்து வச்சுருக்கிறேன். கத்தாழை ஜூஸு அடித்து வச்சுருக்கிறேன். ஆலோவேரா ஜூஸ், செம்பருத்தி இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். இது எண்ணெய் சூடாயிடுச்சு. இனிமேல் இதெல்லாம் போட்டு கேசவர்த்தினி எல்லாம் போட்டு நான் இதை இது பண்ணுறேன் பாருங்கள். கேசவர்த்தினி போட்டிருக்கிறேன். நல்லா கேசவர்த்தினியை போட்டுட்டேன். கேசவர்த்தினியை போட்டு அது கொதிக்குது பாருங்கள். அப்புறம் செம்பருத்தி பூவை போட்டுட்டேன். செம்பருத்தி பூ போடுறேன். நான் இப்போதைக்கு எனக்கு தேவைக்கு மட்டும் கொஞ்சமாக காய்ச்சிக்கிறேன். நிறையவா காய்ச்சிக்கலை, எனக்கு இது போதும். நிறைய கேசவர்த்தினி போட்டு காய்ச்சிக்கிறேன். செம்பருத்தி பூவையும் நம்ம போட்டுக்கலாம். செம்பருத்தி பூவும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. போட்டு அதோடு சேர்த்து நம்ம அந்த ஆலோவேரா ஜூஸையும் ஊற்றி நல்லா கொதித்து நல்லா அப்படியே ப்ரௌன் கலர், ரொம்ப ப்ரௌனாக இல்லை, அப்படியே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரும்போது அதை இறக்கி வச்சு நம்ம உடனே வேணும்னாலும் தேய்ச்சிக்கலாம். நான் எனக்கு உடனே தேய்ச்சிக்க போகிறேன். உடனே வேணுனாலும் தேய்ச்சிக்கலாம், இல்லை நம்ம ஒரு நாள் ஊற விட்டு கூட தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இன்றைக்கி ஆலோவேராவே இந்த ஆலோவேரா ஜூஸையும் ஊற்றிக்கிறேன். இதை கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே மூடி வச்சிடலாம் இறக்கி. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நீங்களும் இது மாதிரி மூலிகையை வச்சு பயன்படுங்க.